வெல்கம் டு இந்தியன் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புளியோதரை சாதம் எப்படி செய்கிறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவிலேயே நான் சொல்லியிருந்தேன், வீட்டிலையே எப்படி புளியோதரை பவுட்ரு எளிய முறையில் செய்யலாம் அப்படிங்கிறத. அந்த வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள். பார்த்துட்டு இந்த புளியோதரை சாதத்தோட அந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையானது, ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். பிறகு ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கடலைப்பருப்பு, நம்ம புளிக்குழம்பு இப்போ தாளிக்க போகிறோம். அது எப்படி இப்போ நம்ம புளியோதரை சாதத்துக்கு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். கடலைப்பருப்பு, அடுத்து உளுந்தம்பருப்பு, அடுத்து கடுகு, கடுகு போட்டாச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம என்ன தான் கடையிலலாம் வாங்கி புளியோதரை மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா கூட நம்ம வீட்டில் இவ்வளோ டேஸ்ட்டாக அரைக்கிற மாதிரி டேஸ்ட்டு வராது. ஸோ நம்ம வீட்டில் அரைச்சதே ட்ரை பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு காஞ்ச மிளகாய், அடுத்து வேர்க்கடலை. காஞ்ச மிளகாய் போடும் பொழுது நீட்டாக போடாமல் இந்த மாதிரி போடுங்க. வேர்க்கடலை போட்டுக்கோங்க. வேர்க்கடலை கொஞ்சம் பொன்னிறமாக வர அளவுக்கு பார்த்துக்கோங்க. அடுத்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் இருந்துச்சுன்னா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளி கரைசல் தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப உப்பு போட்டுறாதீங்க, ஏன்னா புளி ஆல்ரெடி கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஸோ அதனால் உப்பு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா வீட்டிலையே அந்த புளியோதரை பவுடர், அதை இந்த புளியோதரை தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த புளி தண்ணி நல்லா சுண்டி வரும். ஸோ நமக்கு தெரியும் தண்ணியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தண்ணியாக இருக்கக்கூடாது. நல்லா திக்காக ஆகிற அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம இந்த புளி தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு ஃபஸ்ட்டை விட இப்போ கொஞ்சம் திக்காக இருக்கா. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரியே நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா திக்காக இந்த மாதிரி ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வடித்து வச்ச வெள்ளை சாதத்தை இந்த புளிக்குழம்போட சேர்த்துக்கலாம். நல்லா போட்டு இந்த சாதத்தோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா மசாலா, இந்த புளியோதரை பவுடர், அதையுமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
ஸோ நம்ம புளி குழம்பு கொதிக்கும் போதும் நம்ம அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போயும் அந்த பவுடரை சாதத்தோடு கலந்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் தேவையான அளவு போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ அந்த சாதத்தோட அந்த பவுடரை நல்லா கலந்துக்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய டிஷ். ஸோ பேச்சுலர்ஸ் அண்ட் எவ்ரிபடி யூ கேன் ட்ரை திஸ். எல்லாருமே இதை முயற்சி செய்யலாம். ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நம்ம கடையில் வாங்கி சாப்பிடக்கூடிய பவுடருக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் வேறு டிஷ்ஷோடு உங்களை பார்க்குறேன்.